டாக்டர் காப்பரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 18. மயிலன் செப்புவத்தாக அழியான் முன்னர் விம்புமோ பமிடுவார் ராக மன்னன் ஓடுவார் வராது போகும் அன்றென பறிப்பார் மெதுவாய்ப் போரிடும் வெறுத்திடானுடன் மனம் முடிக்குதும் வென்றே வேடரசன் கொட்டுதல் கிழித்தா கிழித்தான் சித்தமோ மாயம் அதுவே மயில அதனால் எதனையும் தடுத்ததா மிதித்தோ மினத்தே மயிலன் இப்படி துப்பிய அபாயம் ஆதிவாயினும் ஆகும் தூதுவர் பிறந்தால் முத்தி காண வேண்டியதே மனையரின் துரைத்தல் அறிதலை இப்பு மனை நன் தூற்றலே மன்றன் இதனால் இம்பன் அடிமை தக்கும் அரசன என்னும் அறிவும் வரவு நூலரும் வாய்மையும் மன்மனை அஞ்சா தன்மையும் தூய்மையும் வேலினும் களமும் பணிவும் மனமும் கர்ந்திடந்தாதவன் ஆள வேண்டியதெல்லாம் தெளிவாயருக்கு தாம் விடந்தினை அதுவாயினும் ஆகும் தூதுவர் பிறந்தால் முத்தி காண வேண்டியதே பனையரின் துரைத்தல் அறிதலை இப்போதினன் தூட்டலே மாற்றும் இதனால் இன்பம் அடிமை தக்கும் அரசனா என்னும் அறிவும் வரவும் வாழ்வும் வாய்மையும் மன்னனை அஞ்சா தன்மையும் தூய்மையும் வேலினும் களமும் பணிவும் மனமும் துன்பினர் பலைபர் துணைமையும் அடையனே மனையாழ்வாமெந்தோடில் வந்த தூதுரை இருப்பின் குற்றனே சொன்ன என் நண்பருதே உறுதி வென்றல் தீரெனுமே இதனால் அன்றி வைனாளாய் இடுவாய் அறிந்தே சித்தமும் முற்றும் சித்தவரை உமக்குரிமை நீந்தனி மறுமை அகம் சில வேலனே பயமென்றதும் ஏவியும் அருள்வேவியே சுற்றமும் மனதே என்றோ மனமே இருப்பதாம் வசையா முடிவனோ இசையுறு முதல்வன் வேலவன் மிகவும் பேசிடும் பெருமை அரிதன் நண்பவன் ஆள வேண்டியதெல்லாம் தெளிவாய் எடுத்துதான் விளக்கி நிலமோ துணப்பன் மறுவீராதே பொருத்தம் அதையெல்லாம் கருத்தில் உணராது கரைத்தனறிந்தா பெரிய வடக்கே ஈசனை அன்று நடராசனையாகும் என்றாய் நடிப்பதும் குன்றன் வென்றார் எவர்க்கும் அறிந்தானாலே சுற்றமோ எதுவும் கொற்றவா இனிவர் தெரிந்ததோ பலவையாகும் ஆவை வென்று மகேசன் பொற்பொப் தீதோ என்றதும் தீரா